காலை கனவினில் மந்திரம் சொன்னேன், கண் விழித்தேன் அது மறந்து போச்சு, கண் விழித்தேன் அது மறந்து போச்சு, பாடமாக்கினாலும் ஞாபகம் நிற்குதில்லை என்னென்று ஜனங்களை மாத்துறது. ஐயோ நான் பாடுற பாடண்டா இந்த சாமியார் வேஷத்தில் நான் படுற பாடு. சாமியார்கிட்ட ஒரு கேட்டுருவோம் வந்து இந்த தம்பி இந்த சாமியார் நிற்கிறார் வயசுக்கு மரியாதை வந்து கைய கால கட்டுக்க முடியும். சாமியார் வந்து இது புலத்தியனே வாழ்க வளமுடன். அதுக்கு தான் வந்துருக்கிறேன். உங்களை பார்த்தாலும் சாமியார் மாதிரி தெரியும். சரி, இப்போ நீங்கள் பிரச்சனை இல்லை, அதிகம் பேச வேண்டும். இப்போ நீங்கள் தான் சாமியாரோ? இவ்வளோ பெரிய மரத்துக்கு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியல. என்ன போதா இருக்கு? என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. எனக்குண்டா எனக்கு இதாக கிடையாது, இது சந்தேகமாக கிடையாது. உண்மையாக ஏன்னா நெத்தியில் பட்டை எங்கானையில், கழுத்தில் கொட்டை எங்கானையில் இப்படி ஒரு வேடம் கொண்டுதானே இந்த மாநிலர் உலகத்தையே முட்டாள் மாநிலராக மாற்றி வச்சிருக்கின்றார்கள். கதை சரியாக தான் கிடக்கு, ஆனால் நகை நட்டுகள் எனக்கு புரியா கிடக்கு. சரி, என்னமோ பிரச்சனையை சொல்லு. பிரச்சனையை சொல்றதுக்கு போது ஏதாவது மந்திரங்கள் சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு அது தெரியுதாண்டுவா? எது? அப்பா ஆண்டவா, அளவுக்கு மீறி நீண்டவா, கஞ்சி பானைக்குள் பூந்தவா, உன் காதிலே விரல வைத்து நோண்டவா. சுற்றுற மாதிரி என்ன பூதா இந்த இடத்துல வாங்கிருக்கேன். என்ன இவன் கொடுக்குற ரியாக்ஷன்களை பார்த்தா இது எனக்கு சொல்ற மாதிரி. சாமி தம்பியா சாமியான்னு தெரியுது இல்லை. இப்போ இப்போ இந்த பிரச்சனையை விடுங்க. எனக்கு பிரச்சனை இருக்கு, உங்களோட பிரச்சனை பெரிய பிரச்சனை போல. என் பிரச்சனையை விடும், என் பிரச்சனையை அவன் பார்ப்பான். உன் பிரச்சனையை பார்க்கத்தான் என்னை அனுப்பி வைத்துள்ளான் அந்த ஆண்டவன். எல்லாம் நல்லாத்தான் போகுது. என்னது சாமி, நீங்க சாமியார் ஆயினீங்க, சின்ன வயசுலயே சாமியார் ஆயிருக்கீங்க. உனக்கு என் மேல் இருக்கும் சந்தேகம் தீரவில்லை என்று நினைக்கிறேன். நீ எனக்கு சிறிது நேரம் கொடு, நான் அதை இன்ட்ரடிக்ஷனை தருகிறேன். இது நல்ல விஷயம் தான், சொல்லுங்க உங்களை பற்றி. சுக்ர ஸ்வைப் பண்ற ஏலைஃப் ரைட். உன் பிரச்சனையை குக் பண்ணுவ நெய்யூட்டி நெருப்புல. சாமியார் ஆயிட்டேன்னா அம்மாவோட வயிற்றுல. உன் பிரச்சனையை சோல்வ் பண்ணுவ கேரட் கேரட் வயிற்றுல. இப்ப என் மேல் இருக்கும் சந்தேகம் தீர்ந்து விட்டதா மானிடா? எத்தனை வேலை பார்த்துருக்கு, உங்களுக்கே சுத்துவேன். சாமி நம்புறேன். எனது திறமையை காட்டித்தான் என்மேல் நம்பிக்கை வர வைக்கின்றது. என்ன உலகம் இது, கலிகாலமாய் போய்விட்டது. சாமி நான் அதை நம்பல, நீங்க ஒரு நல்ல ரைட்டர்ன்றதை நம்பு. ஆண்டவா, இவனை எந்த நேரத்தில் என்னை அனுப்பி வைக்கணும். இப்ப நான் வந்த விஷயத்த சொல்றேன், எனக்கு தீர்வு சொல்ல முடியுமா? சொல்லு சொல்லு. எனக்கு நாளையா எனக்கு கல்யாணம் ஆகல சாமி. தீர்வை நீங்களே சொல்லிட்டீங்க சாமி. கல்யாணம் ஆகுது இல்லையன்றதான் பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு? நல்ல பொம்பளையா பாருங்க. அதுதான் பொம்பளை வந்து பார்க்கணும் சாமி. நான் புரோக்கர், அவனுக்கு பொம்பளை பார்த்தது இல்லை இல்லை சாமி, டக்குன்னு போயிருக்காங்க. பொம்பளை கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை கல்யாணம் ஆகுமா ஆகாதா, இது நடக்குமா நடக்காதா? ஓகே ஓகே, உமது பிரச்சனையை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். மாநிலா பக்தியோடு இரு. நான் எல்லா சாமியும் கும்பிடுறேன் தானே சாமி.
இதோ சொல்லுகிறேன். பக்தி இது தானையா, பக்கத்தில் நிற்கும் பருவ மங்கையின் பருவ அழலினை கண் குளிர ரசிக்கும் பக்தி இது தானையா. விளங்குகின்றதா உனக்கு? பருவ மங்கையின் பருவலிலே என்ன சாமியா நீங்க பக்தி என்று பக்தி சாமி எனக்கு விளங்கியது. இதுதான்டா உனக்கு கல்யாணமாகாதற்கான முதல் காரணம். நீங்கள் விளப்பத்தையே பாட்டா சொல்லி கொண்டிருந்தா என்னன்னு சாமி நான் கண்டுபிடிக்கிறேன். நான் என்ன இங்க கண்டுபிடிக்க வந்தேன். அதுக்கு நான் என்ன உனக்கு எழுதியாதாரது? சரி இன்னொரு முறை அதை பாடுங்க பார்ப்போம். கடைசியாக குணமையை கதைக்கிறேன். பாட முடியுமா சாமி? வடிவாக்கள் பக்கத்தில் நிற்கும் பருவ மங்கையின் ஓகே பருவ எழிலினை கண் குளிர ரசிக்கும் பக்தி இது தானையா. சாமி இப்பதான் எனக்கு விளங்கு. கண்ணக்கா கொண்டு வந்தீங்க சாமி. உனக்கு கல்யாணம் எவ்வளோ டொனேஷனா இல்லை ஃபீஸா எவ்வளோன்னு சொல்லுங்களா? காட்டுல விட்டீங்களா? அடிங்க சார் அடிங்க புதியா அடிங்க. இந்த பூவையும் உலகாலம் இதை பார்த்து கொண்டு தெரிஞ்சிருக்க, ஆனா இதை பார்க்கலையா? இந்த கற்பூரம் நெருப்பட்டி நெருப்பட்டியும் தராங்க. இதெல்லாம் கொண்டு கோயில கொளுத்திட்டு நெருப்பட்டியை கொண்டு தந்துட்டு போகும். காசை எங்க பே பண்ணணும்? காசை காட்டுல வெட்டுறீங்க. காட்டுன்னா காட்டு கொண்டு வரையில சாமி. காசு எவ்வளவு வச்சிருக்க? காசு கிடக்கு 1000 ரூபாய் கிடக்கு. வைத்து விட்டு நான் வெளியில கொடுத்துட்டு போகட்டா? இல்லை காசு எந்த கையில எஞ்சிய தரும். சரி நான் தான் சாமி. இந்த விஷயம் தெரியாம போச்சு. இல்லை சாமி பக்தி இது 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 தேவையா? இல்லை போகும் மாநிலா. ஓகே சாமி. இன்றிலிருந்து உனக்கு விடுதலை, கல்யாணம், நல்ல குணப்பண்புகளோடு நீ இருப்பாய். கண்டிப்பா சாமி. நான் பக்தி பக்தி இது தானையா, பக்கத்தில் நிற்கும் பருவ மங்கையின் பருவலினை கண் குளிர ரசிக்கும் பக்தி இது தானையா. சாமி அது தவிர மட்டையும் கொள்வாங்க. அடி அந்த அடி பெரிய வழி வாங்கி அடிங்க. பக்தி அது தானையா. வாரது 90 பிறந்து ஓட்டு கச்சேரி இல்ல, கல்யாணம் இல்லை. இதை கொண்ட குப்பையில ஓட்டுட்டு அடுத்தால வேற சொல்லு. எவருக்கு அடிக்கிறேன் வியூ.